முத்தி செய்யும் சடங்கு முன்னோடு. முத்தம் நமது அன்பின் நெருக்கத்தை காட்டுகின்ற வெளியடையாகும். அன்னை மரியாள் தன் பெற்றெடுத்த இயேசு பாலனுக்கு கொடுத்த முத்தங்கள் இன்று துரோகியான தனது சீடன் யூதாசினால் துரோக சின்னமாக மாறுகிறது. பாவியாகிய மரியா முதலில் இயேசுவின் பாதங்களுக்கு அருளிய முத்தம் யூதாசின் பயங்கர முத்தத்தால் அர்த்தம் இழக்கிறது. கல்வாரி பயணத்தில் சிலுவைக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு அன்பு பரிமாற்றம். கல்வாரி வரை சிலுவையை இயேசு தாங்கி சென்றார். கல்வாரியிலேயே இயேசுவை சிலுவை தாங்கியது. அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை இயேசுவை தாங்கியதால் புனிதமடைகிறது. இப்பொழுது நாம் சிலுவையை வணங்கி ஆராதித்து முத்தி செய்து இருக்கிறோம். நம்மிடம் இருக்க வேண்டிய மனநிலை என்ன? பிறரை இழிவு செய்யும் செயலையும் பிறரின் நல்ல பெயருக்கு கலந்து விளைவிப்பதையும் நாம் நிறுத்த வேண்டும். புரிந்து கொள்ளுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் நம்மிடையே இருக்க வேண்டும். சிலுவையை முத்தி செய்யும் பொழுது பிறருக்கு எதிராக நாம் விளைவித்த நம்பிக்கை துரோகங்களை நினைத்து பார்ப்போம். அப்பொழுது நாம் சிலுவையை முத்தி செய்வது அர்த்தமுள்ளதாக மாறும். மனம் திருந்தியவர்களாக இந்த நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருச்சிலுவை முத்தி செய்யும்